World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எனக்கு முதலில் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வ திரு பி சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் 1995 வருடம் ஜோதிடம் பயின்றேன். மீண்டும் இப்பொழுது ஒரு வருட காலத்திற்கு முன்பு பள்ளிப்பாளையம் மூந்தனையா அவர்களிடத்திலும் ஜோதிடம் பயின்றேன். அவரையும் வணங்கி கொண்டு நாளாக என்னுடைய நாகலிங்க சுவாமி ஐயா குருநாதர் அவரை வணங்கி கொண்டு எனது சிற்றுரையை துவங்குகின்றேன். திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் 231வது கூட்டத்தில் பேச வாய்ப்பளித்தமைக்கு இப்பொழுதே நான் நன்றி சொல்லிவிடுகிறேன். பின்னாடி நன்றி சொல்லாமல் விட்டுட்டுனா அது ஒரு பெரிய குற்றம். எந்நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்டமாக இருக்குன்னு இந்த பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறதே ஒரு புண்ணியம். அதில் நன்றி சொல்லாமல் பேசுகிற அவசரத்தில் சரி நம்ம மைக்கு கொடுத்துட்டு இறங்கிடுவோம். அதனால் ஒரு சின்ன ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு, வள்ளுவர் குறளும் தெரியும், அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர். அதுபோல் இந்த குறளுக்கேற்ப நான் எனது சிற்றுரை தான், எனக்கு பெரிய உரையெல்லாம் ஆட்டுறதுக்கு பெரிய அவருடைய ஆசை கேட்குறதுக்கே எனக்கு ஆசையாக இருக்குது. அண்ணன் சுந்தரராஜ அண்ணன் வயசில் சிறுவன் கடுகு சிறுதாக இருந்தாலும் முதல்ல எண்ணெய் தாளிக்கும் போது கடுகு தானே போடுறாங்க. அது மாதிரி பொறிஞ்சு இருக்கிறாரு. அவரோடலாம் ஹின்ஸ் எடுக்கணும். நான் ஐயா சின்ராஜ் ஐயா வந்திருக்காரு, அவருடைய ஹின்ஸ் எடுக்கணும். இவரெல்லாம் பேசுகிறதெல்லாம் அவர் யூடியூப்பில் அனுப்புகிற வாசகங்களெல்லாம் படித்தா அப்படியே தத்துரமாக இருக்குது. இன்னும் அவருக்கு ஒன்று என்ன சொல்கிறேன்னா, ஜாதகம் ராசி கட்டவனை போட்டு இன்னென்ன இடத்துல இப்படின்னு சொன்னார்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 9ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீடு இப்படி போடும்போது நாம் கொஞ்சம் யூகிச்சு செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கணும். எனது சிற்றுரையை துவங்குகிறேன். மலர்களில் தாமரை தலைமை தாங்கும், மறிக்கொழுந்து வாசனைக்கு தலைமை தாங்கும், கலைகளிலே இலக்கியம்தான் தலைமை தாங்கும், கதராடை தூய்மைக்கு தலைமை தாங்கும், விழாக்களில் திருமணமே தலைமை தாங்கும், விலை மதிப்பில் வைரம்தான் தலைமை தாங்கும், மலைகளிலே தலைமை தாங்கும் இமயமலை போல இந்த மாநாடு போன்ற கூட்டத்திற்கு தலைமை வைக்கும் நம்ம தலைவர் ஐயா அவர்களே, செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே மற்றும் இந்த சங்கத்தினை சிந்தாமல் சிதறாமல் எல்லோரையும் அரவணைத்து கூட்டிச் செல்லும் நமது கௌரவ தலைவர் ஐயா அவர்களே, நான் அன்றாடம் வணங்கும் தெய்வம். அதனால் அவருடைய பெயரை சொல்லாமல் அவர் கௌரவ தலைவர் என்று சொல்லிவிட்டேன். நான் வணங்கும் விநாயகப் பெருமானுடைய பெயர் வைத்துள்ளார். அவருக்கு எனது முதற்கண் வணக்கங்களையும் தெரிவித்து கொண்டு எனது சிற்றுரை துவங்குகிறேன். இந்த ஜோதிடப்பம் கற்றுக்கிட்டதில் நான் பெருசாக சாதிக்கலை, ஆனால் பெருசாக சாதிச்சிட்டேங்கிற என் மனசில் மனநிறைவு இருக்குது. பெருசாக சாதிச்சிட்டேன். எல்லோரும் ஜோதிடம் சொல்லி எல்லாம் சாதிச்சிட்டாங்கன்னு நினைப்பாங்க. நான் பெருசாகவே உலகமாக ரொம்ப சாதிச்சிட்டேன்னு எனக்கு ஒரு மனநிறைவு. திருச்சியில் எம்காம் சிஏ படித்த ஒரு காலேஜ் லெக்சரு, அவரும் பிஹெச்டி எழுதுகிறாரு. என் பொண்ணு வெறும் எம்காம், அவளும் பிஹெச்டி எழுதுகிறான். அப்பா என்னை பற்றி அவளுக்கு நல்லா தெரியும். அப்பா சொன்னால் ஏதோ ஓரளவு கரெக்டாக இருக்கும். அப்பா நான் பிஹெச்டி படித்து எழுத போகிறேன், என்ன டைமுக்கு எழுதிட்டோம் கரெக்டாக சொல்லு. என்ன விட திடீர்னு இப்படி கேட்குறிய அப்படின்னா, ஆமாம் பிஹெச்டிக்கு பணம் கட்ட போகிறேன், நீ சொல்லு, எதுவும் அவசரமாக சொல்லிவிடாத, நீ சொல்கிறது படிச்சிடுது அப்படின்னா. சரி இரு, உன்னுடைய தசா புத்தியெல்லாம் கணிச்சு அந்தரம் கணிச்சு, இது இல்லாமல் கொஞ்சம் பஞ்சபட்சி வேறு கொஞ்சம் பார்ப்பேன். இவளுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சியை எடுத்து அதில் அரசு பட்சி எந்த நேரத்தில் வருதோ அந்த நேரத்தில் போய் பணம் கட்ட சொன்னேன். இதெல்லாம் சூட்சமாக அறிந்து சொன்னதுனால வெறும் எம்காம் படித்தோ பாஸ் பண்ணிட்டா, எம்காம் சிஏ படித்தவர் ஃபெயில் ஆகிட்டார். அப்போ நான் இந்த ஜோதிடத்தை வந்து மனநிறைவு எனக்கு இருக்காதா நினச்சி பாருங்கள். நான் பெருசாக 10 பேர்த்துக்கு சொல்லி நான் பெருசாக சாதிச்சு மெத்த விட கார் பங்களாலாம் வாங்கலைனால எம்பிள்ளையும் நான் வாழ வச்சுருக்கேன் இந்த ஜோதிடத்துக்கு வந்து. அப்படிங்கும்போது எவ்வளோ ஒரு எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிங்க. என்னுடைய அக்கா பையன் வந்தான், மாமா உங்களோட ஜாதகம் பார்க்கணுன்னா. என்னடான்னு, நான் 3 ஜோசிக்கார்கிட்ட பார்த்துட்டேன். என்னடா சொன்னாங்க, 5000 ரூபா செலவு பண்ணிட்டேனா. முதல்ல ஜாதகக்காரர் என்னடா சொன்னாங்க,
அப்பா இறந்துருவாருன்னு சொல்லி என்னுடைய சொந்த அக்கா வீட்டுக்காரரு, அக்கா பசங்க 2 பேர், ஒருத்தன் பஸ் டிரைவராக இருக்கான், இவன் ஒருத்தர் ஃபேக்ட்ரியில் இருக்கான், வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஜாதகத்தை 3 இடத்துல பார்த்துட்டேன்ட்டான். 3 இடத்துல பார்த்துட்டியா, எவ்வளோ பணம் கொடுத்தேன்? ஒருத்தர் இடத்துல 2000 கொடுத்தேன், ஒருத்தர் இடத்துல 1500 கொடுத்தேன், ஒருத்தர் இன்னொரு இடத்துல மொத்தம் 5000 செலவாயிடுச்சு. சரி 3 ஜோசியர் என்னடா சொன்னாங்க? அடுத்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வந்தால் அப்பா இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க. என்னடா வம்பா போச்சு, சொந்த அக்கா வீட்டுக்காரரு, அவர் தான் எல்லாத்தையும் தலைமையாக இருக்கார், என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எப்போ வந்து பார்த்தான்? 20 டிசம்பர் 2020 டிசம்பரில் வந்து பார்க்குறான். ஜனவரி வந்த 21 ஜனவரி வந்தால் அவங்க அப்பா எங்கள் மாமா இருக்க மாட்டாருன்னு அவனே சொல்கிறான். 3 ஜோதிடக்காரர் சொல்லிட்டாருன்னு சொல்கிறான். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நடுக்கம் வந்துச்சு. ஏன்னா 3 ஜோதிடக்காரை விட நாம் மிகப்பெரிய ஆளா? ஏன்டா சரி எப்படியும் உன்னுடைய ஜாதகமும் பையன் ஜாதகமும் பிள்ளை ஜாதகம் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன். வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டான். சரின்னு அவனுடைய தசா புத்தி அந்த இதெல்லாம் கணிச்சு வச்சு, அவன் பையனுடைய தசா புத்தி அந்த இத்தனையும் கணிச்சு வச்சு எல்லாம் எடுத்து காலையிலேருந்து மணி 10 மணிக்கு அனுப்பிச்சுட்டான். நான் எல்லாம் கணிச்சு நைட்டும் தூங்கவே இல்லை, எல்லாம் கணிச்சு பிடிச்சி மாமா வரட்டுமாண்ணா. சரி வாடா, ஒரு 12 மணியாட்ட வாடாண்ணே. வந்தான். பார்த்து சொன்னேன், உன்னுடைய ஜாதகத்தில் உங்கள் ஒப்பனுக்கு சாவே இல்லைடா போடா. யாரா சொன்னது? எந்த ஜோசிக்காரடா சொன்னது? உன்னுடைய ஜாதகம் நீ தானே உங்கள் ஒப்பனை கட்டி போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிற, எப்படா சாவு இருக்குது? உங்கள் ஒப்பன் உன்னுடைய ஜாதகத்தில் உங்கள் ஒப்பனுக்கு சாவே இல்லைடா போடா, தைரியமாடா நான் இருக்கேன் அப்படின்னு. ஆனால் உன்னுடைய பையனுடைய ஜாதகத்தில் ராகு திசை ராகு புத்தி நடக்குது. ராகு யார்? அப்பனுடைய அப்பந்தான் ராகு. அதனால் உங்கள் அப்பாவை நீ தான் கட்டி போட்டு வச்சுருக்கிற, அதனால் உங்கள் அப்பனுக்கு சாவே கிடையாது. ஆனால் உன் பையனுடைய ஜாதகத்தில் உங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்க இருக்காங்களே, பெரியப்பன் சித்தப்பன், அவங்கள யாருக்காச்சும் பாதிக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து இருந்து சொல்லுன்னு சொன்னேன். இவன் ஜனவரி 20ஆம் தேதி 2021 ஜனவரி 20ஆம் தேதி இவன் பிறந்த நாள். 10ஆம் தேதி கூப்பிட்றான், மாமாண்ணா. ஏன்டா பண்ணேன்? எனக்கு பக்குனுச்சு, மாமானாவே பகீருங்குது. என்னடாண்ணா? எங்கள் பெரியப்பன் இறந்து போயிட்டாரு மாமா, நீ சொன்ன மாதிரியே அப்படின்னா. அப்படியா? சரி, அப்போ உங்கள் அப்பா நல்லா இருக்காரா? அப்பா நல்லா இருக்காரு, அப்பாவும் இங்கே வந்திருக்காரு மாமா சொன்னான். சரி ஈரா, நானும் ஒரு மாலையை வாங்கிட்டு வந்துடுறேன்னு செம்பிச்சாம்பாளையம் போய் மாலைகள்லாம் போட்டுட்டு, என்னடா நான் சொன்னது என்னடா? 3 ஜோசிக்காரர் சொன்னது மாமா, அவங்கெல்லாம் என்னை அப்படியே பைத்தியம் பிடிக்க வச்சுட்டாங்க மாமா. 3 பேர்த்திட்ட பார்த்து 3 பேர் இப்படியே சொல்லிட்டாங்க. சரி உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா இருக்கார்ல விடு. இன்ன வரைக்கும் நல்லா இருக்காரு, இன்ன வரைக்கும் நல்லா இருக்காரு ஆண்டவன் கிருபையால். அப்போ 3 பேருடைய ஜோதிடத்தையும் நான் மீட்டடித்து நான் சொன்னதான் பழிச்சிருக்குது. அப்போ இந்த ஜாதகத்தில் மிகப்பெரிய அளவில் நானும் வந்திருக்கேன். ஆனால் வெளியில் நான் யாருக்கிட்டையும் காட்டிக்கல. நான் கிணத்து தவளையாகவே இருந்துட்டேன். கிணத்துக்குள்ளே தானே இருக்கும். அது மாதிரி இப்போ தான் எல்லோரும் கொஞ்சம் சொல்லி கேட்டு, நீ இப்படி பேச, ஒருத்தர் ஜாதகார்கிட்ட போனால் சண்டை போட்டுக்கிட்டு தான் என்னை துரத்து விடுவாங்க. யோ போயா வேலையை பார்த்துக்கிட்டு, எல்லாமே நீயே சொல்கிற, நீ எதுக்கு எங்ககிட்ட வந்து ஜாதகம் பார்க்குற அப்படிங்கிறான். என்னடா பண்ணுறது? ஏன்னா நான் போகிறது நமக்கு தெரியும், நம்ம புடக்காளிக்கிற மருந்து கொதுவான்னு நமக்கு நாமே எதை வைத்தியம் பண்ணிட்டாலும் இதுவாகாது. அதனால் நம்ம ஒருத்தரோட பார்த்தா எல்லாமே நீயே சொல்கிற, அப்புறம் எதுக்கு எங்கிட்ட வந்து கேட்குற? நீ காசே கொடுக்கணும், எந்திரி முதல்ல எந்திரி. ஏன் சாமி இப்படி அனுப்புறீங்க? ஐயோ எந்திரியா, எனக்கு இன்றைக்கி சந்திராசிரமையா, உங்கள்கிட்ட பேசினா எனக்கு சண்டை வந்துடும், எந்திரியா முதல்ல. ஏன்னா உனக்கு வாக்கு சார்ந்த புதன் உட்காந்துருக்காரு, உங்கள்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, புரியுதா? புதனும் குருவும் பரிவர்த்தனை வேறு. முதல்ல எந்திரி, என்ன ஆளை விடு, நீ காசு தர வேணாம் போயிட்டு. ஐயா காசு வச்சு ஒன்றும் வேணாம், நீ முதல்ல போனேன்னா போதும் அப்படிங்கிறான். இப்போ போன டிசம்பர் மாதம் திருவண்ணாமலையில் மாநாடு போட்டிருந்தாங்க. பரூரில் இந்த விஜயலட்சுமி மேடம் தான் அவங்க இந்த மாநாடே எடுத்து நடத்துனாங்க. அங்கே ஒரு மோகன் முரளி ஐயாலாம் அங்கே போயிருந்தார். அங்கே போய் தான் அவர் பிஹெச்டி பட்டம் வாங்கினார். நான் எங்களையும் கூப்பிட்டுருந்தார், நாங்களெல்லாம் போனோம். அங்கே மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார், அவர் பேர் லக்ஷ்மணன். வந்து என்ன பண்ணார், அவர் கூப்பிட்டு அந்த அம்மா கௌரவிச்சாங்க. எதுக்குன்னு சொன்னால் 200 முதியோர்களை வச்சு முதியோர்களை வச்சு நடத்துகிறாராம். 200 முதியோர்களை, பொம்பளைங்க ஆம்பளைங்க அத்தனையும் வச்சு 10 வருஷ காலம் நடத்திட்டு இருக்காரு. இதுக்காக அந்த அம்மா கூப்பிட்டு மேடை கூப்பிட்டு அவருக்கு சால்வை போட்டு கேடையும் கொடுத்து இது பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப இவரை பார்த்தோன்னே ரொம்ப ஒரு ஆசை. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து போய் ஃபோட்டோ எடுத்தேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து, ஐயா
உங்களையெல்லாம் பார்த்து காலத்தோடு கும்பிட்டு போட. ஐயா நீங்கள் காலத்தோடு கும்பிடாதீங்கன்ட்டார். காலத்தோடு கும்பிட்டு ஐயா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கிட்ட பின்னாடி வாங்கய்யா உட்காரலாம் அப்படின்னு வந்து உக்காந்தார். நீங்கள் ஜாதகம் பார்ப்பீங்களான்னு என்ன கேட்டார். ஏதோ கொஞ்சம் பார்ப்பேங்கய்யான்னாரு. முன்னே செல்லில் தான் எல்லாம் வச்சுருக்காரு. செல்லில் உடனே ஜாதகத்தை எடுத்து அவர் கொடுத்தாரு. ஏன்னா நாம் ஒரு ஒன்றும் தெரியாத நம்ம குழந்த மாதிரி நம்மகிட்ட போய் இவர் கேட்குறாரு. சரி அவங்களுக்கு நம்ம ஜோதியம் தெரியாதான் இருக்குது. தெரியாதங்காட்டி தான் நம்ம தரைச்சி தானியும் மீனையும் பார்த்துட்டு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி போட்டு பார்ப்பேங்க என்ன சரின்னு எடுத்து கொடுத்தாரு. பார்த்தேன். ஒரு ஃபஸ்ட்டு எடுத்து சொன்னேன், எத்தனை முறை நீங்கள் வெளிநாடு போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். அது இருக்கேன் ஒரு 10-12 ட்ரிப்புன்னாரு. சரி ரைட்டு. வேறு என்னையா கேட்குறீங்க? அருமையான மனைவி வச்சுருக்கு, உங்களுக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று 2 இருக்குது, பையனும் பிள்ளையும் ரொம்ப அருமையாக இருக்காங்க, நல்லா இருக்காங்களேன்னு சொன்னி இதைத்தான் சொன்னேன். 3 வருஷம் சொன்னேன். உடனே ஜாதகத்தை மூடி வச்சுட்டார். உடனே தன் பையனுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டார். இது எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள், இது எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்கள். முதல்ல சொன்னது சரியாக இருக்காட்டி தான் அவர் அதை மூடி வச்சுட்டு பையனை எடுத்துக்கிட்டார். பையனதை பார்த்தோன்னே என்னன்னாரு, இது பையனை பார்த்து பையனை தசாபுத்தி இதெல்லாம் பார்த்தோன்னே கடக லக்கணம் 11ஆம் வீட்டில் பாதகாதிபதியுடைய புத்தி நடக்குது. சுக்கரனுடைய புத்தி நடக்கும்போது நான் சொன்னேன், தாயும் பெண்ணு தான் தாரமும் பெண்ணு தான். ஒரு தாயால் மகனுக்கு அவமானம் வரவே வராது. பழமை கொலையே பண்ணால் கூட என் பையன் உத்தமன் நல்லா இருக்குமா நல்லா இருப்பான், அவசரம் கோபத்தில் பண்ணிவிட்டானுங்க என் பையன் கொலை அப்படின்னா ஒரு தாய் சொல்லுவான். அதனால் தாயால் அவமானமே வராது. ஆனால் தாரத்தால் அவமானம் வரும். பொண்டாட்டியால் அவமானம் பட்டே தீருவான்னு சொன்னேன். அப்படியே 5 நிமிஷம் அவர் பேசவே இல்லை. சரிங்கய்யா அந்த பொண்ணு வருமானு கேட்டார். என்ன வருமானு கேட்குறீங்க? இப்போ இந்த பொண்ணு இவருடைய சம்சாரம் கூட இல்லைங்க. இல்லைங்கய்யா நீங்கள் சொன்ன மாதிரியே பையனை சண்டை போட்டு பையனையும் குழந்தையும் தூக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா, வரல வருவாளா அப்படின்னு கேட்டார். அந்த பொண்ணு வரமாட்டா, இவரை வேற கூப்பிட்றாரு. ஆமாங்க இவளை தான் அவர் கூப்பிட்றாரு. இவர் போக மாட்டேங்கிறானே எங்களை விட்டு, நானும் போங்கடாங்கிறேன் போக மாட்டேங்கிறான் அப்படின்ட்டார். இப்போயும் உங்கள் பையன் ஒரு தவறு செஞ்சிட்ருக்காருன்னு சொன்னேன். ஒரு பொண்ணோட பழகிட்டுருக்காரு. அந்த பொண்ணு தான் அவர் பொண்டாட்டியாக நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கார். பொண்டாட்டி போயிட்டா, பொண்டாட்டி போனதை பற்றி பொண்டாட்டி கூட இவர் கவலைப்படல. ஆனால் அந்த பொண்ணோட தான் இவர் குடும்பம் நடத்திட்டு இருந்துகிட்ருக்காருன்னு. ஆமாங்கய்யா தெரியும், என்ன பண்ணுறது, பையன் இள வயசு, என்ன பண்ணுறது, இப்போ நாங்கள் கண்டு காணாமல் விட்டுட்டோம். அந்த பொண்ணும் டாக்டரு, பையனும் டாக்டரு. என்ன டாக்டர்? கண் டாக்டர். என் பையன் 10 நிமிஷத்தில் கண் ஆப்ரேஷன் பண்ணிவிடுவாங்கிறாரு. அதுவும் டாக்டர், கண் டாக்டர். இவரோட காலேஜில் படித்த பையனில் இவரோடய வேலை செஞ்சுட்டு இருக்குது. பழகிட்டு அவங்க தான் எங்களுக்கு தெரிஞ்சு நான் பேசவே இல்லை. சரி இது கண்டு காணாமல் விட்டுட்டேன் அப்படின்னாரு. சரி விட்டுருங்க, பையன் சின்ன பையன் நல்லா இருக்கட்டும் விட்டுருங்க. ஆனால் அந்த பொண்ணு வராது, இவர் தான் அங்கே போய் பிழைக்கணும்னு சொன்னேன். 3 வாரம் சொன்னோன்னா பேசினாரு. வாங்க சாப்பிட போகலான்னாரு. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட போனோம். புஸ்தக கடையெல்லாம் போட்டு அங்கே வரிசையாக எல்லாம் இருந்தது. தான் நம்ம இவர் புஸ்தகம் வைக்கிறவர் அவரும் வந்துருந்தாருங்க திருவண்ணாமலை. 2 காசு கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசில்லை, எனக்கும் காசு வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை. 2 புஸ்தகம் வாங்கி கொடுத்தாரு. திருமணம் பொருத்தம் அந்த பாரூர் அம்மா விஜயலட்சுமி மேடம் எழுதின புஸ்தகம் ஒன்று, இன்னொன்று அந்த கூட்டத்தினுடைய இந்த புஸ்தகம் ஒன்று. 2 புஸ்தகம் வாங்கி என்னுடைய ஞாபகமாக வச்சுங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அவர் பேர் லக்ஷ்மணன், கண்டாக்டர். அப்புறமேட்டு தான் கேட்குறேன், ஐயா உங்களுக்கு ஜாதகத்தை பற்றி தெரியுங்களாண்ணா? தெரியுங்கய்யா. என்ன படிச்சிருக்கு? நான் எம்ஏ அஸ்ட்ராலஜினாரு. எனக்கு கிடுகிடு கை காலம் நடுக்கடிச்சிருச்சு. ஏன்னா எம்ஏ அஸ்ட்ராலஜி படித்தவர் போய் நம்மளை டெஸ்ட் பண்ணுறாரு. ஐயா நம்ம சொன்ன வரைக்கும் சரியாக இருக்குங்களா? ஐயா 100% உண்மையா, 100க்கு 100. அப்போ தான் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. நான் அதனால தான் உங்கள்கிட்ட வாயை பேசலை. ஃபஸ்ட்டு என்னோடய ஜாதகத்தை கொடுத்தோன்னே வெளிநாடு போயிருப்பான்னு சொன்னீங்க, மனைவி நல்லா இருப்பான்னு சொன்னீங்க, பையன் ஒன்று பிள்ளை ஒன்று அதையும் சொல்லிட்டீங்க. பையனை எடுத்து கொடுத்தோன்னே பொண்டாட்டியால் அவமானம்னீங்க, அதுவும் பட்டு தான் பொண்டாட்டி போயிட்டா. இது எல்லாமே நடந்து கண்டிப்பாக உண்மைன்னு சொல்லி என் ஞாபகமாக வச்சுங்க. நீங்கள் மெட்ராஸ் வந்தீங்கன்னா பல்லாவரம் தாண்டி 3வது கிலோமீட்டரில் என்னோடய வீடு, என்னுடைய ஹாஸ்பிட்டல் இருக்கேன். அங்கே தான் முதியோர்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் வாங்க, யாருக்காச்சும் உங்கள் ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்களுக்கு கண் ஆப்ரேஷனாக கூட்டிகிட்டு வாங்க, நான் ஃப்ரீயாக பண்ணிவிட்றேன் அப்படி சொன்னார் மனுஷன். அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டு இது பண்ணேன். இந்த ஜோதிடத்துக்கு நான் பெருசாக சாதிச்சுக்கிட்டேன்னு நான் நினச்சிக்கிறேன். மற்றவங்க எப்படி நினைச்சாலும் சரி. அதனால் என்னோட ஒரு இதோட பெரியவங்க பேசணும், அவங்களோட ஹிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சிற்றுரையை இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி.
ஐயா ஐயா என்னுடைய செல் நம்பர் 95 14 72 80 51. என் பேர் தனக்கோடி. நான் இருக்கிறது வந்து பவானி, சொந்த ஊர் வந்து மேட்டூர். நன்றி, வாழ்க வளமுடன். பள்ளிப்பாளையம் தனக்கோடி ஐயா அவர்களுக்கு நம்ம சங்கத்தின் தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள், கணேசன் ஐயா அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார்கள். பேசலாமா? தாராளமாக பேசலாம். உங்களை மேடைக்கு வர சொல்லாங்க முருகேசன் சார். நடித்து வாங்க வாங்க போடுங்க. தனக்கோடி ஐயா அவர்கள் இந்த சங்கத்தை சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தலைவர் கணேசன் ஐயா அவர்களுக்கு வச்சிருக்காரு. அவருக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார்கள். சென்ற மாத கூட்டத்தில் இவங்களுக்கு மரியாதை செய்ய நான் முடியாத போச்சு. அதனால் நான் இந்த திட்டத்தை அவருக்கு மரியாதை செஞ்சுக்கிறேன். நன்றி. முருகேசன் ஐயாவுக்கு தனகோடி ஐயா பள்ளிப்பாளையம் ஜோதிடர் பொன்னாடை போத்தி பவானி தனகோடி ஐயா அவர்கள் நம்ம சங்க செயலாளர் முருகேசன் ஐயா அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார்கள்.